விஜய் ரசிகர்களுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் ரஜினி ரசிகையான எனக்கு ஒரு அறிவுரை வழங்க வேண்டியிருக்கிறது. என்ன அறிவுரைன்னு கேட்டிங்கன்னா, அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்கள் விருப்பம். ஆனால் இருக்கிற ஃபேக்ட் என்னென்னா, விஜய் அவர்கள் எல்லாருக்குமே தான் பிடிக்குது. அவரை பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ இன்னுமே நடிப்பை விட அரசியலுக்கு ரொம்ப நல்லா பேசுகிறாரு. இவ்வளோ உன்னிப்பாக பார்த்து இவ்வளோ வருஷம் அவர் ஸ்டடி பண்ணி எல்லாரையும் பேசுகிறாரு. அவர் எவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. தமிழ்நாட்டிலே சம்பாதிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது பெரிய விஷயம், பாராட்டத்தக்கது. அவர் பேசும்போது கையடிச்சிட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறது மட்டும் ரசிகர்களோட வேலை கிடையாது. வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டுமே ஓட்டு போட்டால் மட்டும் அவரால் ஜெயிக்க முடியாது என்றதை நினைவில் வச்சுக்கோங்க. ரஜினியை கம்பேர் பண்ணி பேசுகிறது விஜய் ரசிகர்களா, இல்லை வேறு யாராவது ஒரு கட்சி இந்த மாதிரி சண்டை வர வச்சு பார்க்கறதுக்காக வீடியோஸ்லாம் எடுத்து அப்படி பேசி அனுப்புகிறாங்களான்னு தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் ரஜினியை பற்றி ஒரு பெண் சொல்கிறாங்க, அவருக்கு என்ன பண்ணுறாரு, ஒரே இடத்துல நிற்கிறாரு, கேமரா தான் அவரை சுற்றி சுற்றி வருது, விஜய் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. நிஜம்தான், எல்லாருமே அந்தந்த வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரஜினியும் சும்மா வந்துடல. அவர் அந்த வயசில் என்ன நடிச்சிருக்கணுமோ அந்த நடிப்பு அவரும் சொண்டு எல்லாம் பண்ணதுனால்தான், பறந்து அடித்ததுனால்தான் இப்போ ஒரே இடத்துல நின்னாலும் அவரை கேமரா பறக்குது, அவரை சுற்றி கேமரா சுற்றுது. ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாலுமே அவருக்காக தான் வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாரும் படம்னு போனால் அவரோட படம் வரும்போது மட்டும்தான் தியேட்டருக்கு போய் பார்க்குறோம். ஸோ ரஜினி ரசிகர்களை அவமானப்படுத்துவதோ ரஜினியை அவமானப்படுத்துவதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் தலைவர் விஜயை வெற்றி பாதையை நோக்கி போகணுன்னா எல்லாருமே ஃப்ரெண்டாக இருக்க பாருங்கள். அப்போ தான் எல்லாருடைய ஓட்டும் உங்களுக்கு வரும்ன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. 70 வயசில் ஒரு வயசானவங்க நடக்கிறதே கஷ்டம். அவங்களோட நடை மாறி போயிடும், பேச்சு மாறி போயிடும், என்னென்னவோ இருக்குது. ஆனால் 70-75 வயசுலேயும் ரஜினி அவர்கள் சும்மா நடந்தாவும் அவரோட சிரிப்பும் அவரோட வாய் திறந்து பேசுகிற பேச்சுமே அவருக்கு அதுவே போதும். நாங்கள் வாழ்நாள் முழுக்கும் அவரோட ரசிகர்களாகவே இருப்போம். ஆனால் இதில் கருத்து வேறுபாடு இருந்தால் அவங்க பார்த்துக்கிட்டோம். உங்கள் தலைவரை எப்படி கூட்டு போகணும், வெற்றி அடைய வைக்கணுன்றதை மட்டும் யோசிச்சிங்கன்னா அவ்வளோ கோடி சம்பாதனையை விட்டுட்டு வந்த விஜய் அவர்கள் வெற்றி அடைவதற்கோ எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்றதற்கோ நிறைய சான்ஸ் இருக்குது. இதை மறந்துடாதீங்க. ரஜினி ரசிகர்களுக்கும் ரஜினி அரசியலுக்கு வராததுனால அவரோட கட்சியில் போய் சேரணும்னு இருந்த எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினச்சிட்டும் இருப்பாங்க. நானும் நினச்சிட்டு இருக்கேன். இதை தயவு செய்து பேசி 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 நீங்களே கெடுத்துக்காதீங்க.